இந்த வண்டியோட பிரைசிங் கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. இது ஒரு 3 சிலிண்டர் வண்டி அப்படின்றதுனால நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், எந்த அளவுக்கு வைப்ரேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்றது. இதே இன்ஜின் மேலே வந்து வச்சு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வைப்ரேஷன் இருக்குது. அடுத்து நேராக இன்டீரியரில் போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம். அடுத்ததாக நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியருக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல எந்த அளவுக்கு வைப்ரேஷன் இருக்குன்னு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டாக க்யூட்டாக ஒரு சிட்டிக்கு ஓட்டுற மாதிரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காரை தான் நான் வந்து ரிவ்யூக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஜிஎஸ்டிக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த காரோட விலை வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க எந்த காரை பற்றி நான் ரிவ்யூ எடுக்க போகிறேன் அப்படின்றது. இன்றைக்கி நம்ம மாருதியோட ஆல்டோ K10 இந்த சிட்டி காரை தான் வந்து ரிவ்யூ எடுக்க போகிறோம். ஸோ இந்த வண்டி யாருக்கெல்லாம் செட் ஆகும், எப்படி இருக்குது, LXi வேரியண்ட்டில் என்னெல்லாம் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பேஸ் வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏசி கிடையாது. அதனால் யூஸ்வலாக பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா LXi தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த LXi வேரியண்ட்டில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 சிலிண்டர் தான் அப்படின்றதுனால வைப்ரேஷன்ஸ் இருக்கா, ஸோ அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹார்த்தர்ஸ் யூடியூப் சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வீடியோ பீரியடுமே நிறைய எஃபர்ட்ஸ் இருக்குது. வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த LXi வேரியண்ட்டில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, யாருக்கு செட் ஆகும் அப்படின்றது டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம். இந்த வீடியோவை நமக்கு எடுக்க உதவுன ஷோரூம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அம்மன் கார்ஸ் ஒசூர் பேரண்டப்பள்ளியில் வந்து ஷோரூம் இருக்குது. ஏதாச்சும் என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இந்த வண்டியோட லுக்ஸை பொறுத்து நமக்கு ஒரு சிட்டி காராக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லென்த் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். ரொம்ப ஷார்ட்டாக வந்து டிசைன் பண்ணி அதே மாதிரி இந்த ப்ரொஃபைல் வந்து பார்க்க முடியும் உங்களால். ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு சிட்டி காராக வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு அக்ரெசிவ் லுக்கோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஒரு ஃப்ளாட்டான டிசைன் லுக்கில் வந்து வண்டி வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அதனால் நீங்கள் சிட்டிலெலாம் கொண்டு போகும்போது பெருசாக வெடுத்தும் கிடையாது. காரோட இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்டிலிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது ஒரு சிட்டி காராக ஒரு சின்ன காம்பேக்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ அடுத்து இந்த வண்டியில் வந்து சேஃப்டி வந்து என்னென்ன இருக்குதுன்னு வந்து பார்த்துருவோம். ஸோ LXi வேரியண்ட் தான் அப்படின்றதுனால சேஃப்டி விஷயத்தில் வந்து மாறுது எந்த இடத்துலையுமே வந்து கட் பண்ணல. ABS EBD ப்ளஸ் ESP வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாடல்ஸ்லையுமே வந்தது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 ஏர் பேக்ஸ், அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரியர் பார்க்கிங் சென்சார், இந்த மாதிரி எல்லா சேஃப்டி ஃபீச்சருமே எல்லா வேரியண்ட்ஸ்லையுமே வந்து நமக்கு வந்துடுது. அடுத்ததாக சைட் ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு முதல்ல டயர்ஸ்லேருந்தே வந்துடும். நமக்கு 145/80 R13 டயர்ஸ் வந்து இருக்குது. மொத்தமாக ஒரு 27 லிட்டர் ஃபியூல் டேங்க். மைலேஜ் வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ 167 mm வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சிட்டி கார் தான் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஆப்டாகவே இருக்கும். அடுத்ததாக பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 214 லிட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த காரில் வந்து ஸ்டெப்னி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டெப்னியுமே இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பூட் ஸ்பேஸ். நம்ம ஒரு லக்கேஜ் எடுக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் உள்ள டெப்த்தில் வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு மேனேஜபிளான இதுதான். பார்சல் ட்ரே வந்து கிடையாது, இது LXi வேரியண்ட் தான் அப்படின்றதுனால. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷனோட மவுண்டெல்லாம் பேக் பண்ணி கவர் பண்ணி வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ நமக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்னி டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப்னி டயரோட சைஸை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா 145/80 R13 அதுதான் வந்து இருக்குது. ரியர் ப்ரொஃபைலுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இக்னிஸ் மாதிரி ஒரு பாக்ஸ் டைப்பாக கொடுக்காம ஸோ ஓரளவுக்கு ஸ்லாண்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு லுக்ஸ் வந்து அக்செப்டன்ஸாக தான் இருக்குது, அதில் எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ மற்றபடி நமக்கு பிரேக் லைட்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஹாலஜன் செட்டப் தான். இதில் எந்த இடத்துலையுமே LEDs வந்து பெருசாக பயன்படுத்தலை. அடுத்ததாக இந்த வண்டியோட இன்ஜினுக்கு வந்து வரும். ஸோ இந்த 3 சிலிண்டர் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ப்ரூவன் இன்ஜின் வந்து சொல்லலாம். இன்ஃபேக்ட் இது வந்து 3 சிலிண்டர் இன்ஜின் மாதிரியே இருக்காது. ஸோ இன்ஜின் பேயை வந்து பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வெயிட்டடான பானெட் அப்படிலாம் இல்லை. இது ஒரு 3 சிலிண்டர் வண்டி அப்படின்றதுனால நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், எந்த அளவுக்கு வைப்ரேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்றது. அதனால் இந்த வாட்டர் பாட்டில் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். எக்ஸ்டீரியர்லையும் பார்ப்போம், இன்டீரியர்லையும் பார்ப்போம் எந்த அளவுக்கு வைப்ரேஷன் இருக்குது அப்படின்றது. ஸோ வண்டியை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். வாட்டர் பாட்டில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களால் வந்து பார்க்க முடியும் எந்த அளவுக்கு வந்து வைப்ரேஷன் இருக்குது அப்படின்றது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 3 சிலிண்டர் இன்ஜினுக்கு இது வந்து அக்செப்டபிள் தான். ஸோ அப்படியே இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து வச்சு பார்ப்போம். ஸோ ஒரு ரொம்ப சின்ன வைப்ரேஷன்ஸ் வந்து இருக்குது. இதுவே இன்ஜின் மேலே வந்து வச்சு பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வைப்ரேஷன் இருக்குது. இதுவே பாடியில் கொண்டு போனோம்னா நமக்கு கண்டிப்பாக எந்த இடத்துலையும் வைப்ரேஷன்ன்றது வந்து பெருசாக இல்லை. ஸோ இந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் செட்டில் ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. நேராக அப்படியே இன்டீரியருக்கு போயிடும். இன்டீரியரில் வந்து எந்த அளவுக்கு ஐ திங்க் இப்போ தான் இன்ஜின் வந்து செட்டில் ஆகிருக்கு. ஐ திங்க் ஒரு 1500 RPMல செட்டில் ஆகும்னு நினைக்கிறேன். 1500 கூட கிடையாது, 1200 செட்டில் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வைப்ரேஷன் இருக்குது அப்படின்றது. அடுத்து நேராக இன்டீரியரில் போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம். அடுத்ததாக நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியருக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல எந்த அளவுக்கு வைப்ரேஷன் இருக்குதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 0 வைப்ரேஷன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்டரை வந்து கொடுத்தாலுமே எனக்கு பெருசாக வைப்ரேஷன் வந்து இல்லை. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 சிலிண்டர் இன்ஜினை ரிஃபைனாக செட்டில் பண்ணியிருக்காங்க மாருதி. அடுத்ததாக இன்ஜினை பொறுத்து பவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50.4 kW 5600 RPMல வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். டார்க் வந்து பார்த்திங்கன்னா 91.1 Nm.
3.4K ஆர்பிஎம்மில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த வண்டி இன்ஜினை பொறுத்து நமக்கு ஒரு நல்ல ரிஃபைன்டு இன்ஜின், உள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து வைப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி எந்த விஷயங்களும் இல்லை. அடுத்ததாக இந்த வண்டியோட மைலேஜ் பொறுத்து ஒரு 24.39 மேனுவல் டிரான்ஸ்மிஷன்லையும், அதுவே 25 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஏஎம்டிலையும். ஸோ சிஎன்ஜியில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிவாக 33.40, அதாவது 33.5 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா சிஎன்ஜிலையும் வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர் வந்து பார்த்துருவோம். ஸோ நமக்கு எல்எக்ஸ்ஐ வேரியன்ட் தான் அப்படின்றதுனால இந்த இடத்துல ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோலோ நமக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டச் ஸ்க்ரீன் சிஸ்டமோ எதுவுமே வந்து பெருசாக கிடையாது. ஸோ பேசிக்கான ஒரு இன்டீரியராக வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ டேஷ்போர்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் டோனில் தான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேஷ்போர்டு வந்து பார்த்திங்கன்னா பழைய ஆல்டோ கேட்டினில் இந்த அளவுக்கு தான் வந்து இருந்தது. பட் இந்த ஆல்டோ புது ஆல்டோவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூவல் கலரோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளாக வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரேஜ் வந்து இருக்குது இந்த இடத்துல. இதில் கூல்டு க்ளவ் பாக்ஸோ அந்த மாதிரிலாம் பெருசாக நம்ம எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இப்போ வண்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆனில் தான் இருக்குது. பட் இன்ஃபேக்ட் உங்களால் ஃபீலே பண்ண முடியாது வண்டி ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படின்றது. ஸோ அடுத்ததாக இந்த வண்டியில் எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டின் ஆடியோ சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டியுமே இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐ திங்க் ஒரு 2 ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க அப்படின்றது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ரியர் ஸ்பீக்கர் இருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. மேபி நீங்கள் யாராச்சும் இந்த எல்எக்ஸ்ஐ வேரியண்ட் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் எத்தனை ஸ்பீக்கர் இருக்குது அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸ்டோரேஜ் வந்து பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 2 பாட்டில் ஹோல்டர் இருக்குது, ஒரு சின்ன வேலெட் ஹோல்டர், ஒரு 12 வாட்ஸ் பவர் அவுட்லெட் இருக்குது. இன்னொன்று வந்து அசசரியாக உங்களால் ஃபிட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபைனலாக என்னோடய சீட்டிங் கம்ஃபர்ட்டுக்கு வந்து வந்துருவாங்க. ஸோ இந்த கார் ஒரு என்ட்ரி லெவல் கார் தான் அப்படின்றதுனால பெருசாக ஹண்ட்ரட் சப்போர்ட்டோ பேக் சப்போர்ட்டோலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. 2 இது வந்து கொடுத்துருக்காங்க. எதர் வந்து நீங்கள் பேக் ரெஸ்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், ப்ளஸ் வந்து ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட். இதில் வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. இது வந்து ரொம்பவே ஒரு என்ட்ரி லெவலுக்கான கார் அப்படின்றதுனால ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி பவர் விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறதுக்கான சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில், இது எல்எக்ஸ்ஐ வேரியண்ட் அப்படின்றதுனால நமக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க விண்டோஸ் மட்டும் பவர் விண்டோஸாக கொடுத்துருக்காங்க. அதுக்கான சுவிட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, நமக்கு டோரில் வந்து கிடையாது. ஸோ பழைய ஆல்டோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த கார் என்கிட்ட இருக்குது, அதனால் எனக்கு அது கிளியராக தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ அதை சேஞ்ச் பண்ணி இந்த இடத்துல வந்து மாற்றிருக்காங்க. மற்றபடி இந்த டிஸ்பிளே வந்து பார்க்கும்போது நார்மலான ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே. ஸோ இந்த இதில் என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்றதுல வந்து நானுமே ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன். என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போங்க. ஸோ இந்த என்ட்ரி லெவல் காரில் இந்த டிஸ்பிளேல என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ மொதல் விஷயம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்துடுறேன். ஓடோமீட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் ஏ இருக்குது, ட்ரிப்பு பி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆவரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரேஞ்சு, என்ன ரேஞ்சு போகும்னு கொடுத்துருக்காங்க. ஓடோமீட்டர் இருக்குது ஃபைனலாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபியூவல் லெவல் இருக்குது, டைம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெனிட்டி மிரர்ஸ் வந்து இருக்குது லெஃப்ட் அண்ட் ரைட்டில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஓஆர்விஎம். இதில் வந்து நமக்கு டே அண்ட் நைட் வந்து கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் கேபின் லேம்ப். ஸோ இது நார்மலான ஹாலஜன். இதில் வந்து இது கிடையாது, நமக்கு எல்இடிஸ் எல்லாம் வந்து கிடையாது. ரொம்பவே சிம்பிளிசிட்டிக்காக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பழைய ஆல்டோவை கம்பேர் பண்ணும்போது ஸ்பேஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கிறது வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா இந்த டேஷ்போர்டை வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஸ்பேஸ் வந்து நல்லா இருக்குது. இப்போ இந்த காரோட இன்க்ரெஸை வந்து பார்ப்போம். ஸோ டோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 டிகிரி வந்து ஓப்பன் ஆகிருக்கு, எக்ஸாக்டாக 90 டிகிரி வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ இன்க்ரெஸ் எந்தளவுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இன்க்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டான பர்சனாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் குமிஞ்சு வர மாதிரி தான் இருக்கும். பட் நான் ஒரு 5.7 இருக்கேன், என்னால் டைரெக்டாக வந்து உள்ளே வர முடியல, கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி உள்ளே வர மாதிரி இருக்குது. ஸ்டில் இட் இஸ் ஓகேன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். நமக்கு ஃப்ரண்ட் டோரில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு டோர் ஹேண்டில். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பிளாஸ்டிக் தான். இதில் எந்த டியூவல் டோன் ஃபினிஷும் கிடையாது. ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் ஹோல்டர், அதுக்கடுத்து ஒரு சின்ன மேகசின் ஹோல்டர், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டோர் ஹேண்டில் ஓப்பன் பண்ணுறதுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஸ்டிக் டைப் இல்லாமல் ஸோ உள்ளே வந்து நமக்கு டோர் லாக் அண்ட் லாக்கான ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓஆர்எம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலி மேனுவலி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அடுத்ததாக ரியர் சீட்டில் வந்து இன்க்ரெஸை வந்து பார்ப்போம். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 டிகிரி டோர் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இன்க்ரெஸ் பார்த்துக்கோங்க, கால் வந்து கொஞ்சம் மேலே வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்ததாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி வர மாதிரி தான் இருக்குது. அடுத்ததாக நமக்கு கிராப் ஹேண்டல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரில் வந்து ஸ்பேஸுங்க மெயினாக பழைய ஆல்டோ கேட்டனுக்கும் இந்த கேட்டனுக்கும் இருக்க வித்தியாசமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ் தாங்க. ஸோ பழைய ஆல்டோ கேட்டனில் என்ன பிரச்சனைனா நமக்கு இந்த ஸ்பேஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஹெட்ரூம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ரூம் வந்து ஓரளவுக்கு இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 5.8 வரைக்கும் இருக்கீங்கன்னா தாராளமாக உட்கார முடியும். ஸோ சீட்டோட கம்ஃபர்ட் எஸ் ஆஸ் யூஷுவல் பெஞ்ச் டைப் சீட் தான்.
அதனால் பெருசாக குஷனோ பேக் ரெஸ்ட்டோ பெருசாக கிடையாது. அடுத்ததாக ஒரு 2 அடல்ட் ஒரு கிட் வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஸோ ரியர் டோர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரோலிங் டைப் இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக டோர் ஹேண்டில் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டோன் ஸ்பீக்கர்ஸ்க்கான ஒரு இது ப்ரொவிஷன் வந்து இருக்குது. மெஸ் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கு கிடையாது நமக்கு லாக் பண்ணுறதுக்கு. இங்கேயே வந்து சுவிட்ச் டைப்பில் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இவ்வளோ தான், ரொம்ப வந்து சிம்பிளாக மினிமலிஸ்டிக்கான ஒரு காராக வந்து இருக்குது. ஸோ இம்ப்ரூவ் ஆகிருக்க விஷயம் என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா, ரியரில் வந்து நமக்கு லெக் ரூம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஹெட் ரூம் வந்து லைட்டாக வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு இந்த வெர்ஷனை பொறுத்து. ஃபைனலாக இந்த வண்டியோட ப்ரைஸிங் கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. ஒரு 4.76 lakhs அப்ராக்சிமேட் ஆன் ரோடு வந்து வருது. மேபி இது வந்து சேஞ்ச் ஆகலாம். டைம் டு டைம் டியூரேஷன் இதெல்லாம் பொறுத்து பிளேஸ் டு பிளேஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது, சேஞ்ச் ஆகலாம். ஸோ இப்போதுக்கு கரண்டாக வந்து பார்த்திங்கன்னா 4.76 lakhs வந்து போயிட்டுருக்கு. ஸோ என்கொயரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் ஸ்ரீ அம்மன் கார்ஸ் ஒசூர் பேரண்டப்பள்ளி வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.